நாங்க எங்க போகணும் எங்க போக கூடாதுன்னு நாங்க தான் டிசைட் பண்ணணும். மத்தவங்க விஷயத்துல தலையிட வேண்டான்னு அவங்களுக்கு சொல்லுங்க. அப்புறம் அவங்க போற இடத்துக்கு போகணும்னு எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்ல. அதனால நாளைக்கு நாங்க அருவிக்கு போறோம். இன்னைக்கு வேற இடத்துக்கு போலாம். என்னங்க இது? எதுக்கு இப்ப தனியா போறோம்னு அடம்பிடிக்கிறீங்க? இது என்ன நம்ம வீடா? நாமெல்லாம் ஊர் விட்டு ஊரு சுத்தி பாக்குறதுக்கு தானே வந்திருக்கோம். வந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அன்பா இருந்துட்டு போனால. மத்தவங்க திமிரா இருக்கும் போது நாம மட்டும் எதுக்கு வளைஞ்சுக்கிட்டு போனோம்? நாம தனியா போய்க்கலாம். இப்ப அந்த அருவியை பாக்கலன்னா என்ன குடியா முழுகி போயிட போகுது? ஏன்னா இன்னைக்கு கொற்ற அருவி நாளைக்கு நின்னுடவா போகுது. எப்படி? இதுக்கப்புறம் யாராவது பேச முடியுமா? சரி சரி, சட்டுப்புடுன்னு ஒரு முடிவுக்கு வாங்கப்பா. சீக்கிரமா அருவிக்கு போய் ஜாலியா ஜோடியா போய் குளிச்சுட்டு வருவோம். அருவியில ஒரு முதியவர் வழுக்கி விழுந்து சாவுன்னு ஒரு நியூஸ் வரும். பரவாயில்லையா? இவங்க நம்ம தொழிலுக்கு போட்டி வந்துருவாங்களோ? எல்லாத்தையும் மொத்தமா கூட்டிட்டு போய் மதியம் மகாவையும் போட்டு தள்ளன்னு பார்த்தா 2 குடும்பம் ஒத்து வர மாட்டேங்கிறாங்களே. சார் என்ன சார் யோசிக்கிறீங்க? வாங்க சார் போலாம். நான் தான் வேற இடத்துக்கு போலாம்னு சொல்லிட்டேன்ல. எதுக்கு எங்களை கம்பல் பண்றீங்க? இங்க பாருங்க மெஸ்ஸி, நாங்க சொல்ற மாதிரி கேட்டா கேளுங்க, இல்லனா நாங்க வேற ஒரு கைட பாத்துக்கிறோம். சார் சார் கோவப்படாதீங்க சார். என்ன இவனும் நானும் ஒரே அருவியில ஒன்னா குளிக்கிறத கற்பனை பண்ணி பார்த்தா கன்றாவியா இருக்கு. இவன் கூட எல்லாம் அருவியில குளிக்கிறத விட அருவியில ஏறி குதிச்சிடலாம். நல்ல முடிவு. அப்படியே உன்னை தள்ளி விட்டு அப்புறம் தான் நான் குதிப்பேன். பரவாயில்லையா? பாவி, இத பாரு, நீ என்ன மதிக்காததால இந்த ஊர்ல ஒரு பய கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறாமா பாரு. மதி, நாம இதுக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும். நம்ம கிளம்பலாம். கைடு இல்லாம நம்மளால தனியா போக முடியாதா? வாங்க போலாம். வாங்க. மேடம் 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 மேடம், நான் சொல்றத கேளுங்க மேடம். உங்க 2 ஃபேமிலிக்கும் தனித்தனியா ஜீப் அரேஞ்ச் பண்றதுக்கு பதிலா ஒரே வண்டியில போயிடலாம் மேடம். இங்க போனதுக்கு அப்புறம் நீங்க தனியா குளிக்க போறீங்க, அவங்க தனியா குளிக்க போறாங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம திரும்ப வந்துட போறோம். அவ்வளவுதானே மேடம்? சார் என் ப்ரோ சொல்றதுதான் சரி. வாங்க சார் போலாம். நீங்க 2 ஃபேமிலி ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முடிக்காதபடி நாங்க பாத்துக்கிறோம் சார். வாங்க சார் போலாம். என்னங்க, நேத்து நைட்டு தானே எல்லாருமே பேசி சமாதானமானோம். இப்ப எதுக்குங்க மறுபடியும் முரண்டு பிடிக்கிறீங்க? இங்க இது வரைக்கும் நடந்த சண்டை எல்லாமே சூழ்நிலையா தான் நடந்தது. இங்க யாரும் கெட்டவங்க இல்லங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அருவிக்கு போறதுல என்ன பிரச்சனை? மகாக்கா சொல்றதும் சரிதான். நிறைய பேரு சேர்ந்து போனாதான் அந்த இடம் சந்தோஷமாவும் கலகலப்பாவும் இருக்கும். அதை எதுக்காக நாம மிஸ் பண்ணணும்? நேத்து கேம்ப் ஃபயர்ல எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடினது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அதே மாதிரி இன்னைக்கும் எல்லாரும் ஒன்னாவே அருவிக்கு போயிட்டு வரலாம். மகாக்கா, நீங்க உங்க குடும்பத்துக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க. நானும் இவங்க கிட்ட பேசுறேன். ஓஹோ, அப்படின்னா நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. அதனால நான் சொல்றத கேட்க மாட்டேன், அப்படிதானே? எதுக்கு மகள் இப்படி பேசுற? நீதான் யாரோடவும் சண்டை போடாம ஒத்துமையா இருப்ப. அப்படிப்பட்ட நீ எதனால இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மகிழ்னி, எனக்கும் மதி சொல்றதுதான் சரின்னு படுது. நாம கைடுங்க சொல்ற மாதிரி கேட்கலாம் மகிழ்னி. என்ன இருந்தாலும் நாம இந்த ஊருக்கு புதுசு இல்லையா? இந்த மலையில நமக்கு நல்லது கேட்டது தெரியாதுல்ல. காட்டு அருமை கரடி வந்தா கூட தெரியாது. ஆமா மகிழ்னி, இவங்க பேச்சு கேட்டு நடந்துக்கிறதா நமக்கு நல்லது. ஆதி தம்பி, இவங்க சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னாவே போலாமே. நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இப்ப சொன்னீங்களே, அது வாஸ்தவமான பேச்சு. எல்லாரும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. சரி போலாம். சரி, ஓகே, சூப்பர். சரி போலாம். அப்பா, ஒரு வழியா பேசி சமாதானம் ஆயிட்டீங்க. வண்டி ரெடியா இருக்கு. வாங்க போலாம். போலாம் சார். போலாம். போங்க. போலாம். வாங்க சார். வாங்க சார். வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் தேவையானதெல்லாம் எடுத்துட்டீங்களா? அருவியில குளிச்சா கண்டிப்பா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியது வரும். டவலு, மாத்து துணி தேவைப்படும். அப்புறம்
குளிருக்கு ஜர்க்கின் எடுத்துக்கோங்க. ஏமா இவர் என்ன டிக்கெட் எடுக்காதவங்கள யாருன்னு கண்டக்டர் கேக்குற மாதிரி கேட்டுட்டு வராரு. அந்த வண்டியில ஏறதுக்கு முன்னாடியே விசாரிச்சிருக்கணும். இப்ப கேட்டா என்ன பண்றது? எல்லாம் திரும்ப ரூமுக்கு போய் எடுத்துட்டு வர முடியுமா என்ன? டோன்ட் வெரி ரொனால்டோ, தேவையானது எல்லாம் எடுத்துக்கோ. தேங்க்ஸ் மதி. இல்ல வேணாம். அங்க போறேன். இல்ல பரவாயில்ல சிஸ்டர், தேங்க்ஸ். இந்தா. இல்ல வேணாம். அண்ணே முருகு மிக்சர் ஏதாவது தான் கொடுக்கலாம். சைட் டிஷ்க்கு அது யூஸ் ஆகும். இல்ல ஃப்ரூட்ஸ்லாம் எனக்கு வேணாம். ஆனா பாத்தியா வெண்ணிலா, அண்ணே. இந்த வண்டியே இவன் ஒரு மினி பாரா மாதிரி போல் இருக்கு. குடுமா, நீ சாப்பிடுமா? எனக்கு வேணாம். அட வேணாம், வாங்கிக்க. விடு, நானே வாங்கிக்கிறேன். சரி ஆக்காட்டு. சரி அதையாவது வாங்கிக்க. மாமா சொல்றல்ல. ஏய், கொஞ்சம் கிட்ட வா. கிட்ட வந்தா கெட்ட வாடை அடிக்குமே. வாடா. ஐயோ, மண்டையில ஏன்டா முட்டுற? நீதான் ஆட்டுக்கடை மாதிரி ஏமால முட்டின. சரி விடு. முதல்ல என்ன தாபால பாக்கும்போது என்ன குடிகாரன்னு சொல்லி திட்டினிய. நான் குடிப்பேன்னு நீ எப்படி பார்த்த உடனே கண்டுபிடிச்ச? அதுவா, பாம்பின் கால் பாம்பரியும் சொல்லுவாங்கல்ல, அதே டெக்னிக் தான். நீ குடிப்பியா? குடிப்பேன். ஐயோ சாரி, குடிச்சேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளா விட்டுட்டேன். அவ்வளவு ஈஸியாலாம் விட முடியாத. நீ சொல்றது உண்மைதான். ஆனா என் பொண்டாட்டி வெண்ணிலாவை மனசுல நினைச்சிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆமா.